ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே இருக்கிற பொருளுங்களை வச்சு ஈஸியாக சிம்பிளாக கோபி மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 ஸ்பூன் அரிசி மாவும் நான் எடுத்துக்கிறேன். இது போட்டுட்டு இதுக்கு தேவையான காரத்துக்கும் சரி கலருக்கும் சரி காஷ்மீர் மிளகாய்த்தூள், வெறும் தனி மிளகாய்த்தூள் மட்டும் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே காலிஃப்ளவரை சூடான தண்ணியில் நம்ம மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஆல்ரெடி அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்ட காலிஃப்ளவரை தான் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் போட்டு நல்லா அந்த மசாலா நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் அதெல்லாம் நம்ம சேர்ப்போம். இதில் இந்த கோபி மஞ்சூரியன் பொறுத்தவரை நம்ம இந்த மாதிரி மட்டும் போட்டு நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். தேவையான அளவு நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகாவும் சரி வெங்காயத்தையும் சரி இந்த மாதிரி நான் பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும், ரொம்ப வதங்கக்கூடாது, 2 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்து நம்ம வச்சிடலாம் தனியாக. இது ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம இதை போட்டுக்கலாம். இதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். அடுத்து ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு நம்ம கடுகு மற்ற பொருள்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. பொடியாக நறுக்கின இஞ்சியும் பூண்டு மட்டும் போதுங்க. இந்த மாதிரி நல்லா எவ்வளோ உங்களால் பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நீங்கள் நறுக்கிட்டு இதை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டொமேட்டோ சாஸ் தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ்லாம் என்கிட்ட இல்லை. ஆனால் அந்த பொருள் இல்லாமலே நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். டொமேட்டோ சாஸ் நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு பொருள் தான். அதனால் இது நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணியில் லைட்டாக நம்ம கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் ஊற்றணும், ரொம்பவும் நிறையவும் ஊற்றிடக்கூடாது. ஏன்னா இது நம்ம ஊற்றுறதுனால நம்மளுக்கு அந்த கோபி மஞ்சூரியன் அந்த திக்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான். அடுத்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா காரத்துக்கும் சரி கலருக்கும் சரி நம்மக்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இல்லைங்களங்க, அதனால் அந்த காரத்துக்காக நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவு. நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிருக்கனால அதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிட்டே வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு நம்ம ஃபைனலாக அந்த ஆனியனையும் குடமிளகா இருக்குது பார்த்திங்களா, நம்ம அது ஆல்ரெடி ஏற்கனவே 2 நிமிஷம் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம்ல, அது மேலே போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு கிரேவி மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வேணும் கிரேவி அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இந்தமாரி கொஞ்சம் நார்மலாக இந்த மாதிரி ஓகேனாலும் நீங்கள் தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம ஒரு கலரிட்டு நம்ம சேவ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே இந்த மாதிரி நான் மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டோம். இது அந்த காலிஃப்ளவரில் நல்லாவே ஊறி சூப்பராகவே இருந்ததுங்க. நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருந்தது. பசங்களாம் நல்லா விரும்பியும் சாப்பிட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.